வணக்கம் நண்பா. வாழ்வில் நான் இதைத்தான் செய்ய போகிறேன், எனக்கு இதுதான் வேண்டும் என்ற தெளிவான முடிவோடு தன் வாழ்க்கையை வாழும் மனிதர்கள் இங்கு மிகச் சிலரே. அவர்களை தவிர்த்து விட்டு பார்த்தால் இவ்வுலகில் உள்ள பெரும்பாலான மனிதர்களுக்கு வாழ்வில் எந்த இலக்கும் இருப்பதில்லை. தனது வாழ்க்கையை எதை நோக்கி நகர்த்த வேண்டும், எதை செய்தால் ஒரு நிம்மதியான சுதந்திரமான வாழ்க்கையை என்னால் வாழ முடியும் என்பது பற்றிய எந்த தெளிவும் அவர்களிடம் இருப்பதில்லை. அதனால் அவர்கள் தங்களது வாழ்க்கையையே ஒரு குழப்பத்தில் வாழ்கிறார்கள். தனது வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமும் இல்லை என எண்ணுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக நீயும் இருந்தால் இன்று நீ ஒரு உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் இவ்வுலகில் மகிழ்ச்சியாக சுதந்திரமாக வாழ அவனுக்கு எந்த இலக்கும் தேவையில்லை. பேர், புகழ், மரியாதை, சாதனைகள் என எதுவுமே தேவையில்லை. ஆனால் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அவனுக்கு தேவையான ஒன்றுள்ளது, அதுதான் பணம். அப்பணத்தினால் அவனுக்கு சுதந்திரத்தை கொடுக்க முடியும், நிம்மதியை கொடுக்க முடியும், ஏன் அவனது வாழ்க்கைக்கு புது அர்த்தத்தையே கொடுக்க முடியும். அதை அவன் சரியான ஒரு கருவியாக பயன்படுத்துவானாக இருந்தால் இவ்வுலகில் ஒரு மனிதன் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளில் 90% இப்பணத்தை வைத்து தீர்த்து விடலாம். அடுத்த 9% பிரச்சனைகளை தீர்க்க பணம் ஏதோ ஒரு வகையில் துணையாக இருக்கும். எனவே இங்கு ஒருவனது வாழ்வில் தோன்றும் பிரச்சனைகளில் பணத்தை வைத்து தீர்க்க முடியாதவை வெறும் 1% தான். ஆனால் இங்கு ஒரு துரதிர்ஷ்டம் உண்டு. பணத்தை பற்றிய அறிவு நம்மில் பெரும்பாலான மனிதர்களிடம் இருப்பதில்லை. அதனது இயல்புகள் என்ன, உண்மையான சக்தி என்ன என்பதை அவர்கள் அறிவதில்லை. அதனால் பணத்தை ஒரு தீய மட்டமான பொருளாக பார்ப்பவர்களே இங்கு அதிகம். நான் அதிக பணம் சம்பாதிக்க போகிறேன் என ஒருவன் கூறினால் அவனை பேராசைக்காரனாக, கெட்டவனாகவே அவர்கள் பார்ப்பார்கள். ஆனால் பணம் என்பது இவ்வுலகில் ஒரு மனிதன் பெற்றுக் கொள்ளக்கூடிய மிக பெரும் சக்தியாகும். அச்சக்தியை வைத்து நிம்மதியையும் சுதந்திரத்தையும் சம்பாதிக்கவும் முடியும், அல்லது அச்சக்திக்கு அடிமையாகி அதில் தனது நிம்மதியை தொலைக்கவும் முடியும். அது முழுக்க முழுக்க அவன் பணத்தை எவ்வாறு பார்க்கிறான் என்பதை பொறுத்தே அமைகிறது. நண்பா, பணத்தை நீ என்றும் உனது எதிரியாக பார்க்காதே. அதை தொட்டால் உனது நிம்மதியே பறிபோகிவிடும் என எண்ணாதே. அது இவ்வுலகம் உனக்கு கூறிய பல பொய்களுள் ஒரு பொய்யாகும். மாறாக பணத்தை நீ உனது நெருங்கிய நண்பனாக பார்க்க வேண்டும். எதை செய்தால் அப்பணம் உன்னை தேடி வரும் என்பதை கண்டறிய வேண்டும். அப்பணத்தை உனது திறமைகளையும் உழைப்பையும் வைத்து எவ்வாறு உன்னிடம் இழுத்துக் கொள்ளலாம் என்பதை நீ கண்டறிய வேண்டும். இதையே உண்மையான செல்வந்தர்கள் செய்வார்கள். அவர்கள் தங்களது இளமை காலத்தில் பணம் சம்பாதிக்க பல வழிகளில் முயற்சி செய்வார்கள். அம்முயற்சிகளின் வழியே பணத்தை பற்றி கற்றுக்கொள்வார்கள். அப்பணத்தை தன்னை நோக்கி ஈர்க்க எப்படியான வேலைகளை செய்ய வேண்டும், அதற்கு தேவையானபடி தன்னை எவ்வாறு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை கற்று அப்பணத்தை கவரும் ஒரு மனிதனாக அவர்களை மாற்றிக்கொள்வார்கள். அதனால் பணம் அவர்களை தேடி வருகிறது. அவர்களது வாழ்க்கைக்கு தேவையான நிம்மதியையும் சுதந்திரத்தையும் அவர்களுக்கு தந்து அவர்களது வாழ்க்கையை பிரகாசிக்க வைக்கிறது. எனவே எனது வாழ்க்கைக்கு ஒரு இலக்கில்லை, அர்த்தமில்லை, இவ்வாழ்க்கையை எதை நோக்கி வாழ்வது என எனக்கு தெரியவில்லை என்ற குழப்பம் உன்னிடம் இருந்தால் உனது வாழ்க்கையை பணத்தை நோக்கி வாழத் தொடங்கு. அதை பற்றி கற்றுக்கொள். பணம் சம்பாதிக்கும் வழிகளை கற்றுக்கொள். அவற்றை முயற்சி செய்து பார். நீ